ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு ஒரு சேனல். நான் உங்கள் மீது இன்றைக்கான வீடியோ சொல்லிட்டு இன்றைக்கான கண்டென்ட் சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சாரி உங்ககிட்ட நான் கேட்கணும். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாகவே பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போடலை. அதுக்கான காரணம் என்னென்னா, நான் ஊர்லேருந்து சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு அதுலேருந்து ஒர்க் பண்ணி ஜாயின் ஆகி அந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா எனக்கு பழகி என்னை டீ கடைக்காரர் கிராஸ் பண்ணி இந்த கௌசிக் வந்தா எல்லாம் பண்ணி கடைசியில் நான் இப்போ சென்னையில் செட்டில் ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட 4 மாதம் ஆகிப்போச்சு. அதனால தான் வீடியோ கொடுக்க முடியல. அதனால் உங்கள் வீட்டு பிள்ளை நினச்சி நீ மன்னிச்சிருங்க. இன்றைக்கி நான் வீடியோன்னு சொல்லிட்டு நான் தமிழில் தான் போட்டிருப்பேன். நீங்கள் தமிழ் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. நிறையா பேருக்கு மைண்டில் பார்த்தீங்கன்னா டவுட் இருக்கிறது என்னென்னா, RX 100 வாங்கலாமா மேக்ஸ் 100 வாங்கலாமான்னு டவுட் இருக்கும். 2026க்கு மேலே நீங்கள் எந்த வண்டி வாங்கலாம், எந்த வண்டி வாங்கினா உங்களுக்கு பெஸ்ட்டு, எது பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டு, எது உங்களுக்கு லாஸ் தரும், எது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் தரும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண வந்துடாதீங்க. ரொம்ப பழைய கண்டென்ட் தான் நம்ம சேனலில் போட்டால், ரொம்ப பழைய கண்டென்ட் தான் இது. இருந்தாலும் நிறையா பேர் இன்ஸ்டாகிராமில் என்னை கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க, RX வாங்கலாமா மேக்ஸ் வாங்கலாமா, RX வாங்கலாமா மேக்ஸ் வாங்கலாமா, நிறைய கொஸ்டின்ஸ் வருது. அதனால தான் திருப்பி ஒரு வீடியோ எடுத்துடலான்னு 2026க்கு ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறேன். 2025 இருக்கும், இருந்தாலும் 3 மாதம் எப்படிங்கிறதுக்குள்ள ஓடி போயிடுறதுனால இந்த வீடியோ நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண வந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2026 காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் RX 100 வாங்கலாமா மேக்ஸ் 100 வாங்கலாமாங்கிற டவுட்டில் தானே இருக்கீங்க. அதுக்கான தெளிவான ஆன்சர் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இப்போ நீங்கள் மேக்ஸ் 100 வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களோட பட்ஜெட்டு மேக்ஸிமம் 15,000க்கு மேலே போகாதீங்க. RX 100 வாங்க போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களோட பட்ஜெட் 75,000க்கு மேலே போகாதீங்க. அதுக்கு மேலே நீங்கள் ₹1 கொடுத்தாலும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் லாஸ் தான். அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2026க்கு அப்புறமா ஒரு சட்டம் ஏற்றப்பட போகிறதா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ FC எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு மிஷினரி ஐட்டம் மாதிரி, அதாவது ப்ரைவேட் செக்டார் கிட்ட கொடுத்து பார்த்தீங்கன்னா மிஷினரி ஐட்டம் மாதிரி, இப்போ உங்கள் வண்டி எடுத்துகிட்டு போய் உள்ளே நிறுத்திங்கன்னா அந்த மிஷினே செக் பண்ணி அந்த வண்டி FCக்குள்ளே தகுதியானதா இல்லைன்றதை சொல்லிடும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் ஐ கார்டில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் முடிஞ்சா கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் ஒர்க் ஆகுது அந்த ஐ கார்டில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரியான இது ரூல்ஸ் வந்துருச்சுன்னா உங்களோட வண்டிக்கு நீங்கள் FC எடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ மனுஷங்கன்னா அதை ஏதாவது ஒரு விஷயங்களை இது பண்ணி கரெக்ட் பண்ணிடலாம், ஆனால் மிஷின் அந்த மாதிரி கரெக்ட் பண்ண முடியாது. ஒரு சின்ன மிரர் தப்பாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஒரு நம்பர் பிளேட்டில் மிஸ்டேக் இருந்தாலும் சரி, அது ஈஸியாக ஃபைன் பண்ணிடும். அப்போ இன்ஜின் நம்பரு அந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸியாக அக்யூரேட்டாக கன்ஃபார்ம் பண்ணி இது பண்ணிடும். அதனால் நீங்கள் வாங்கும் பொழுது கண்டிப்பான முறையில் செக் பண்ணி வாங்குங்க. மெயினாக அதுதான் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் நான் போட்டேன். அதனால் இந்த வீடியோவில் சொல்லி இந்த வீடியோ ரப்பா நான் இழுக்கிறதுக்கு ரொம்ப லப்பர் மாதிரி இழுக்கிறதுக்கு நான் விரும்பலை. அதனால் எல்லா வீடியோஸோட லிங்க் ஐ கார்டில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 100னா 15,000, RX 100னா 75,000. மேக்ஸ் 100க்கு FCயோட நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 20,000 வரையும் போங்க. RX 100க்கு மேக்ஸிமம் 85க்கு போனீங்கன்னா கூட உங்களுக்கு லாஸ் தான். அதனால் பார்த்தீங்கன்னா 85க்கு உள்ளே RX 100 வச்சுக்கோங்க, மேக்ஸ் 100 20க்குள்ளே வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் இந்த ரேட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம், உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ ஒருத்தர்கிட்ட கொடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன், அவர் வேலை சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால் நான் மெரினா பீச்சிலேருந்து தான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன்னா, மேக்ஸ் 100 RX 100க்கான பட்ஜெட் நான் சொல்லியிருந்தேன். இப்போ நான் மேக்ஸ் 100 வாங்கலாமா RX 100 வாங்கலாமான்ற கண்டென்ட் தான் மெயினாகவே போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 100 வாங்கலாமா RX 100 வாங்கலாமான்ற உங்கள் கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் பண்ணுறேன். நீங்கள் RX 100 பக்கம் போகிறதா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் அந்த ரூல்ஸ் ஹீல்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த பைக்கை மேக்ஸிமம் ஒரு 10 இயர்ஸ் ஓட்ட முடியும்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த வண்டியை ஓட்ட முடியாதுங்கிற அளவுக்கு சட்டம் வந்துருச்சு. 2 ஸ்ட்ரோக் பைக்கெலாம் ஓட்டக்கூடாதுன்ற அளவுக்கு ரொம்ப கடுமையான சட்டங்கள்லாம் வந்துருச்சு அப்படின்னா உங்களால் கண்டிப்பான முறையில் RX 100 உங்களால் ஓட்ட முடியாது. ஐயோ சொல்றாரு. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு மேக்ஸ் 100 பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் லோக்கலில் ஓட்டிக்கலாம். இப்போ ஒரு 15,000 20,000 நீங்கள் வாங்கி லோக்கலில் ஓட்டுறீங்கிறதுக்கும் 75,000 80,000 வாங்கி லோக்கலில் ஓட்டுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. பட் ரெண்டில் எது கெத்துன்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே கெத்து தான். அதனால் ரொம்ப கெத்துன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா RX 100 தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹைப் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கெத்து தான் முக்கியம், நல்லா கெத்தாக தெரியணும், அதாவது ரோட்டில் போகிறவங்களாம் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் RX 100 வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு 2 ஸ்ட்ரோக் பைக் பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணி பார்க்கணும், 2 ஸ்ட்ரோக் என் லைஃப்பில் நான் ஓட்டினதே இல்லை, நான் 2 ஸ்ட்ரோக் ஓட்டணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் மேக்ஸ் 100 வாங்கிக்கோங்க. 2 விதமான ப்ரியாரிட்டி, அதாவது 2 விதமான வித்தியாசங்கள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிச்ச விதமான பைக், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, பிடிச்ச பைக் தான். ரெண்டுமே பிடிச்ச பைக் தான், ஆனால் அண்ணன் தம்பி மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டுமே விட்டு கொடுத்துட முடியாது. ஏன்னா 2 ஸ்ட்ரோக் லவர்ஸாக இருக்கிற யாருமே எந்த பைக்கையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. RX 100 மேக்ஸ் 100ங்கிறது இரு துருவங்கள் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டாலும், அதாவது தளபதி இப்போ பார்த்தீங்கன்னா ரஜினி கமல் அது மாதிரி பார்த்தீங்கன்னா RX 100 மேக்ஸ் 100ங்கிறது ஓடிட்டு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு அந்த மாதிரியான ஒரு ஃபைட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரியான ஒரு ரசிகர்கள் ஃபைட்டுன்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே 2 விதமான ரசிகர்கள், அதாவது தலைக்கு ஒரு ரசிகர்கள் இருப்பாங்க, தளபதி அதாவது ஏகேக்கு ஒரு ரசிகர்கள் இருப்பாங்க,
தளபதிக்கு ஒரு ரசிகர்கள் இருப்பாங்க. அது மாதிரி RX 100க்கு ஒரு விதமான கூட்டங்கள் ரசிகராக இருப்பாங்க, மேக்ஸ் 100க்கு ஒரு விதமான கூட்டம் ரசிகராக இருப்பாங்க. ஸோ RX 100 ப்ரிஃபர் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள், மேக்ஸ் 100 ப்ரிஃபர் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நான் RX 100 இது பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடாதீங்க, 2 பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு AK பிடிக்குமா தளபதி பிடிக்குமா, ஐ மீன் மேக்ஸ் 100 பிடிக்குமா RX 100 பிடிக்குமா. இது அந்த விதமான கண்டென்ட் கிடையாது. ஸோ நீங்கள் உங்களுக்கு ரெண்டு எந்த வண்டி உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டென்ட் வெளியே போக விரும்பல. நண்பா இப்போ RX 100 வாங்கட்டா மேக்ஸ் 100 வாங்கட்டா என்ன வண்டிடா வாங்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கடைசியாக என்னடா கன்க்ளூஷன் என்னடா சொல்கிறான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம். இப்போ நான் கன்க்ளூஷனை வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக சொல்கிறதுக்கு விரும்புகிறேன். ஏன்னா இந்த வீடியோ நான் இன்னும் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, இதுக்கப்புறமா நான் பேச வேண்டியது நிறைய இருக்குது. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. நம்ம சேனலை பற்றி நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது விஷயங்கள், அதனால் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாமல் கொஞ்சம் பாருங்கள். இப்போ கன்க்ளூஷன் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் ப்ரியாரிட்டி கிடையாது. பணம் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நான் கெத்தாக இருக்கணும், எனக்கு RX 100 தான் எனக்கு விருப்பம், RX 100 தான் நான் வாங்கி ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் RX 100 வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு பணம் பெரிய ப்ரியாரிட்டி கிடையாது, எனக்கு 2 ஸ்ட்ரோக் பைக் ட்ரை பண்ணணும் போல ஆசையாக இருக்குது, எனக்கு பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்கிற எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 100 ட்ரை பண்ணுங்கள். 2 வண்டியுமே நல்லா தான் இருக்கும் ஓட்டுறதுக்கு. மேக்ஸ் 100 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைடராக பெருசாக இருக்கும், RX 100 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக ஷார்ட்டாக பிக்கப் தரமாக இருக்கும். ஸோ நீங்கள் 2 வண்டியில் எந்த வண்டி ப்ரிஃபர் பண்ணுறீங்கிறது உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து தான் இருக்குது. பட்ஜெட் தான் இங்கே மெயின் ரோலை ப்ளே பண்ணும். அதனால் நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க என்ன வண்டி வாங்கலான்றதை நீங்களே டிசைட் பண்ணிட்டு எந்த வண்டி வாங்க போகிறேன், எந்த வண்டி வச்சிருக்கேன், என்ன மாதிரி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேனலை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாமா. அதாவது நான் கிட்டத்தட்ட 5 மந்த்து கிட்ட வீடியோ போடாததுக்கான காரணம் கண்டென்ட் இல்லாமல் கிடையாது. நான் இந்த சென்னையில் வந்துட்டு கொஞ்சம் செட் ஆகணும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கலுக்கும் போயிருந்தேன். திண்டுக்கல்லையும் கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஈகாட் ஆஃபீஸில் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈகாட் ஆஃபீஸில் செட் ஆகாமல் சென்னை வந்தேன். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாம் கலந்து தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். அதை விலாகாக எடுத்து போடலாமா, இல்லாட்டி நம்ம அந்த பைக் சேல்ஸ் பண்ணுற கடை செகண்ட் ஹேண்ட் பைக் மார்க்கெட்டில் போயிட்டு செகண்ட் ஹேண்ட் பைக் சேல்ஸ் பண்ணுற கடையில் போய் ரிவ்யூ பண்ணலாமா, இல்லாட்டி மாடிஃபிகேஷன் ஸ்பேர் விற்கிற கடை அதாவது புதுப்பேட்டை லைக் அந்த மாதிரி அதுக்குள்ளே போயிட்டு ஹிடனாக ஒரு கேமரா மாதிரி வச்சு வீடியோ எடுக்கலாங்கிற ஐடியாலாம் வச்சிருக்கேன். பட் பெரிய பிரச்சனையாகும். பட் அவங்களுக்கு அந்த வீடியோலாம் எடுத்து கொடுக்கணுன்ற ஆசையில் தான் நான் இருக்கேன். அந்த மாதிரி வீடியோ எடுக்கலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன மாதிரியான வீடியோஸ் போடணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. 2 ஸ்ட்ரோக் பைக்கு அதாவது 2 ஸ்ட்ரோக் பைக்கு மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல போய்ட்டு ரிவ்யூ பண்ணலாமா, இல்லை மாடிஃபிகேஷன் ஸ்பேர் கடையில் ரிவ்யூ பண்ணலாமா, இல்லை ஸ்விக்கி சொமேட்டோ ஓட்டுறதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி சொமேட்டோ ராப்பிடோ அந்த மாதிரி விஷயங்களை விலாகாக எடுத்து போடலாமா, Day 1 Day 2 Day 3 லைக் விஜய் சித்து விலாக்ஸ் அளவுக்கு இல்லை, அது மாதிரி கவுண்ட் வச்சு வீடியோ போடலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ அதை கன்க்ளூஷன் என்னென்னா உங்களுக்கு பட்ஜெட்டை பொறுத்து தான் நீங்கள் மேக்ஸ் 100 RX 100ங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட நான் விட்டுறேன். என்னோடய ப்ரியாரிட்டி நான் வச்சுருக்கிறது மேக்ஸ் 100, பட்ஜெட்டுமே எனக்கு கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் அதை நான் RX 100 மாற்றிட்டேன். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. அந்த மாதிரி மாற்றிட்டு நீங்கள் லோக்கலில் ஓட்டணும்னா கூட பரவாயில்ல, வெளியெல்லாம் போகணுன்னு ஆசைப்படாதீங்க. லோக்கல்லே ஓட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேக்ஸ் 100 வாங்கி RX 100 மாற்றிடுங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ நான் ஐக்கரில் லிங்க் கொடுத்துருப்பேன், நீங்கள் போய் அதை போய் பாருங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பீச்சில் போயிட்டு கொஞ்சம் நேரம் நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன். என்ஜாய் பண்ணிட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்காக கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் பயணம் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்காக வித்தியாசமாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு மெரினா பீச் வரைக்கும் வந்து எனக்காக என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோடய வியூவர்ஸ், இந்த வீடியோ புதுசாக வந்து பார்க்குற எல்லாருமே இந்த சேனல் பிடிச்சிருந்தா அந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. அந்த பெல் ஐக்கான டாப்னு தட்டி விட்டுருங்க. வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஒரு தரமான வெளியே மீட் பண்ண வரைக்கும் உங்கள் மைதீன். வாய் வளருது, நம்ம மூச்சு வாங்குது. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் நண்பா.